என் அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். கலைஞர் மகளிர் உதவித்தொகை வழங்குறதுல என்ன குளறுபடிகள் நடந்துகிட்டு என்ன காரணத்தினால 2023 செப்டம்பர்லேருந்து ரொம்ப பேருக்கு கிடைக்காம இருக்குது. கிட்டத்தட்ட 30 லட்சம் பேருக்கு கிடைக்காத இருக்கிறதுக்கான காரணங்கள் என்ன? இப்போ விண்ணப்பங்கள் கொடுக்கக்கூடிய பணி நடைபெற்றுக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு வருவாய்த்துறை அதிகாரிகள் சொல்றது என்ன? இப்போ நமக்கு எப்போதான் பணம் கிடைக்கும், இல்லை கிடைக்காமே போயிடுமா, எலெக்ஷன் வந்துருச்சு 2026 அப்படிங்கக்கூடிய இயக்கத்தில் இருக்கக்கூடிய தமிழக மக்களுக்கு இந்த வீடியோ ஒரு ஆறுதலை கொடுக்கும், நிச்சயமாக ஒரு மாற்றத்தை கொடுக்கும். நமக்கு கிடைக்குமா கிடைக்காங்கிறது ஃபுல் டீடைல்ஸ் இந்த வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்கள் அடங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் அப்புறம் நோட்டிஃபிகேஷன் உடனே கிடைக்கும். நண்பர்களே தமிழ் சொந்தங்களே, கலைஞர் மகளிர் உதவித்தொகைங்கிறது தேர்தல் வியூகத்தில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை தேடி கொடுத்துச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய வெற்றியை தேடி கொடுத்த 3 விஷயங்கள் நீங்கள் கேட்டீங்கன்னா, நகைக்கடன் தள்ளுபடி, மகளிருக்கு பஸ்ஸில் இலவச பயணம், அடுத்தது பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய். தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய, கௌரவத்தை ஊட்டக்கூடிய இந்த தொகைங்கிறது ஒரு சின்ன அமௌண்ட்டு தான்ங்கிறது தான். நம்ம 1 லட்ச ரூபா கொடுக்கல பார்க்குறது. 1000 ரூபாய்ங்கிறது 100ல் ஒரு பகுதி தான். ஸோ இந்த தொகை கூட ஏழைகளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை தேடி கொடுத்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு 1.5 வருஷமா அப்படி கணக்கு பண்ணோம்னா கிட்டத்தட்ட 18,000 ரூபாய் கிட்டத்தட்ட கொடுத்துருக்காங்க. ஒரு குடும்பத்துக்கு 18,000 ரூபாய் கொடுத்துருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். இதை பேஸ் பண்ணி தான் அவருடைய சன் உதயநிதி ஸ்டாலின் என்ன சொன்னாங்கன்னாக்கா, ஜனவரி மாதம் பாக்கி இருக்கக்கூடிய அந்த 1,60,000 பேரில் பாக்கி 40 லட்சம் பேருக்கும் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இதில் ஆட் பண்ண கிட்டத்தட்ட 12 லட்சம் பேருக்கு இந்த 2 மாதத்தில் பணம் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஜனவரி மாதம் ஒரு 12 லட்சம் பேருக்கு கிடைச்சிருக்கிறதுனால இன்னொரு 38 லட்சம் பேருக்கு தான் பாக்கி கிடைக்க வேண்டியது இருக்கு. 2023 ரொம்ப பேருக்கு கிடைக்காம இருக்கு. காரணம் கார் இருக்குது, அவங்களுக்கு 2.5 லட்சத்துக்கு மேல வருமானம் வருது, அரசு ஊழியர்களாக இருக்காங்க, அரசு பென்ஷன் வாங்குறாங்க, இன்னொரு சொல்லப்போனா விதவைகள் பணம் வாங்குறாங்க, அனாதைகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு பணம் வாங்குறாங்க. அதனால ஏதோ ஒரு ஸ்கீம்ல தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்களை நிறுத்தி வச்சிருக்காங்க. அவங்க சொல்லியிருக்கலாம், தேர்தல் வியூகத்திலேயே அவங்க சொல்லியிருக்கலாம், ஒருத்தருக்கு ஒரு அமௌண்ட் தான் கிடைக்கும், நீங்க விதவைகள் பணமும் வாங்கினாலும் சரி, இன்னும் அனாதையா இருக்கிறேன்னு சொல்லி வாங்கினாலும் சரி, மகள் கைவிட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு இந்த பணம் கிடைக்காதுன்னு நீங்கள் கண்டிஷன் போட்டுருக்கலாம். அப்படி இல்லாமல் மகளிர் உரிமை தொகை அனைத்து குடும்ப மகளிருக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ இப்போ அது கிடைக்காம ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால தமிழ்நாடு மக்கள், தமிழ்நாடு மகளிர் வெக்ஸ் ஆகி போய் இருக்கிறாங்க தமிழ்நாடு கவுண்டு மேலே. அப்படிங்கிறது மட்டும்தான் உண்மை. இந்த காண்டான இந்த சூழ்நிலையில் தமிழ்நாடு அரசு இறங்கி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் தான் சொல்லிட்டு இருக்காங்க. திரு அண்ணாமலை பாஜகவோட சொல்லியிருக்கிறாரு, எடப்பாடி திரு பழனிசாமி அஇஅதிமுக சொல்கிறாங்க. இதே மாதிரி விஜய் கட்சி தாவேகாவோட கொள்கை பரப்பு செயலாளரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. விஜயகாந்துடைய பிரேமலதா அவங்களும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. எதுக்காக இருந்தாலும் சரி, இப்போ நிதியை தமிழ்நாட்டில் இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு வருத்தத்தை அவருடைய அமைச்சர் பெருமக்கள் நிறைய தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு நிறைய தெரியும். எம்பி எம்எல்ஏவே திமுக முக்கியமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஃபண்டு இல்லைங்க, ஃபண்டு இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் கொடுத்துருவோம், 1000 ரூபாய் 1500 ரூபாய் கூட கொடுக்க வாய்ப்பு இருக்கு வரக்கூடிய 2026 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூசகமாக சொல்லியிருக்காங்க. மக்களை கவனிச்சுக்கங்க, 2026 எலெக்ஷனில் திமுக வெற்றி பெற்றுருச்சுனாக்கா தேர்தல் வியூகத்தில், தேர்தல் முக்கியமான அந்த வெள்ளோட்டத்தில் கிட்டத்தட்ட 1000 ரூபாங்கிறது 1500 ரூபாய் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதிமுக ஆட்சிக்கு 2000 ரூபாய் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இதெல்லாம் அரச பரசலாக நடந்துகிட்டு இருக்கு. அதை மனசில் வச்சுங்க. ஸோ எனிவே இப்போ 38 லட்சம் பேருக்கு எப்போ தான் பணம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் ஒரு 2 மாதத்தில் பணத்தை சரி பண்ணிடலாம். அதான் மார்ச் பட்ஜெட், இந்த மாதம் பட்ஜெட் நடக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏப்ரல் மேலுக்குள்ளே கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்காங்க. இதை தமிழ்நாடு தலைமைச் செயலகத்துடைய சிவதாஸ் மீனா தலைமை அதிகாரி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, முதலமைச்சர் கூட டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்குது. ஏன்னா வரக்கூடிய 2027 நகைக்கடன் தள்ளுபடி சம்பந்தமாகவும், பயிர்கடன் சம்பந்த தள்ளுபடி, இன்னும் சொல்லப்போனால் மகளிர் சுய உதவி குழு தள்ளுபடி, கல்வி கடன் தள்ளுபடி, இதெல்லாம் இந்த ஸ்கீம்ல இருக்கிறதுனால இந்த மகளிர் உரிமை தொகைக்கான இந்த டிஸ்கஷன் இந்த மாதம் மார்ச் 28ஆம் தேதி டிஸ்கஷன் நடக்கிறதுனால ஏப்ரல் மேக்குள்ள கிட்டத்தட்ட 38 லட்சம் பேருக்கும் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கண்டிப்பாக கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதன் அடிப்படையில் பிப்ரவரி 15ஆம் தேதி 1200 பேருக்கு கிட்டத்தட்ட பணம் வந்திருக்குது. கிட்டத்தட்ட 1200 பேருங்கிறது ஒரு மாவட்டத்துக்குன்னு சொல்றாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒவ்வொரு மாவட்டத்தையும் கணக்கு பண்ணால் கிட்டத்தட்ட 40 லட்சத்துக்கு மேலே பணம் கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு ஒரு சாரா சொல்றாங்க. அப்படியே இருந்துச்சுன்னா இப்போ எங்களுக்கெல்லாம் கிடைச்சிருக்கணுமே, நம்ம தெருவில் இருக்கிறவங்களுக்குலாம் கிடைச்சிருக்கணுமே, எனக்கு இங்கே யாருமே கிடைக்கல, எங்களுக்கு உட்பட எங்கள் குடும்பத்தில் யாருமே கிடைக்கல. ஸோ எனிவே தமிழ்நாடு முதலமைச்சர் கருணை உள்ளத்தோடு அணுகுனா மட்டும்தான் இதை கொடுக்க முடியும். ஏன்னா தேர்தல் வாக்குறுதிங்கிறது ரொம்ப முக்கியம். அதில் ஏதாவது குளறுபடி பிழை பண்ணிட்டோம்னா அடுத்த எலெக்ஷனில் மக்கள் குளறுபடி பண்ணிடுவாங்க. அப்படிங்கிறத நம்ம வரலாற்று ஏடுகளை பார்த்தோம்னா நமக்கு நல்லா தெரியும். இதன் அடிப்படையில் மும்முனை போட்டி நடக்கக்கூடிய தமிழ்நாட்டில்
2026 மக்கள் வந்து தெளிவாக இருக்கிறாங்க. நீங்கள் என்ன செஞ்சீங்கிற சாதனைகள் அத்தனையும் வந்து நம்மளை மாதிரி சாதாரண மக்கள் படிக்காத மக்கள் அத்தனை பேருமே உணர்வோடு இருக்கிறாங்க. இப்போ எலெக்ஷன் நடந்த ஈரோட்டிலையும் நீங்கள் பார்த்துருக்கலாம். எலெக்ஷனுக்கு வந்து ஓட்டு போட்டதில் கிட்டத்தட்ட வந்து 3% வந்து நோட்டாவுக்கு போட்டிருக்காங்க. ஓட்டு போடாமல் அதை ஜனநாயக குற்றம். ஓட்டு போகிறதுக்கான ரெக்கவரியை ப்ரெசென்ட் பண்ணிட்டு கையில் மையம் வாங்கிட்டு நான் நோட்டாவுக்கு போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னதை பார்க்க முடியும். தமிழ்நாடு எலெக்ஷனில் கிட்டத்தட்ட வந்து 4 கோடி பேர் இருக்கிற இடத்துல 1 கோடி பேருக்கு மேலே நோட்டாவில் ஓட்டு போட்டாங்கன்னாக்கா தமிழ்நாடு எலெக்ஷன் மட்டும் இல்லை, இந்திய தேர்தல் ஆணையமே திகைச்சு போயிடும் அப்படிங்கக்கூடிய ஒரு பிரச்சாரமும் ஒரு மாதிரியே நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ நம்ம வந்து ஜனநாயக கடமையை நிறைவேற்றணுங்கிறது எனக்கு மாறுபட்ட கருத்து கிடையாது. நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறது நம்முடைய கடமை. ஓட்டுக்கு பணம் வாங்காதீங்க. தேர்தல் வியூகங்கிற பேரில் வந்து தேர்தல் வாக்குறுதிகளை அள்ளி வீசிட்டு கொடுக்காம இருந்தாலும் மிகப்பெரிய தப்பு அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன். ஸோ தமிழ்நாடு அரசு இறங்கி வந்து உடனடியாக அந்த 38 லட்சம் பேருக்கும் 1000 ரூபாய் வழங்க வேண்டும். அடுத்த எலெக்ஷனில் வந்து தேர்தல் பிரச்சாரங்கிற பேரில் வந்து வாக்குறுதிகள் ரொம்ப அள்ளி வீசாமல் மக்களுக்கு செய்ய வேண்டிய பணிகளை செய்யணும். அரசு ஊழியர்கள் லஞ்சம் வாங்காமல் இருந்தாலே போதும். அதாவது அரசு திட்டங்களுக்கு விஏஓலேருந்து பெரிய அதிகாரிகள் வரைக்கும் போனாலும் சரி, கட்டுக்கட்டாக பணத்தை வந்து லஞ்சம் கொடுக்க வேண்டியது இருக்குது. கரப்ஷனை வந்து இப்போ வேர்ல்டு அளவில் இந்தியா வந்து நம்பர் 1 இருக்கிறதுனால இப்போ அந்த கரப்ஷனை வந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்போடு தமிழ்நாடு அரசையும் தமிழ்நாடு காவல்துறையையும் நீதி அரசர்களையும் நம்ம அன்போடு கேட்டுக்கிறோம். தமிழ்நாடு மக்களின் சார்பாக இந்த ஒரு விழிப்புணர்வு வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். தமிழ்நாடு அரசுடைய கலைஞர் மகளிர் உரிமை தொகை விரைவில் கிடைக்கக்கூடிய நம்பிக்கையோட தமிழ்நாடு முதலமைச்சரை நான் கேட்டுக்கிறேன். பொறுமையாக இருந்ததுக்கு கண்டிப்பாக நமக்கு பலன் கிடைக்கக்கூடிய நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலோட நெருங்கிய சொந்தங்கள் அடங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கிற புதிய சிந்தனை மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.